Hello friends, welcome to my channel. Today 9th standard second chapter Polynomials exercise 2.3 la first sum பார்க்கலாம். Find the remainder when x cube plus 3x squared plus 3x plus 1 is divided by x plus 1, x minus 2, x plus 5, 5 plus 2x. Okay வா? Previous videoல வந்து பாத்தீங்கன்னா நம்ம first subdivision பார்த்தோம். x plus 1 வந்து g of x எடுத்துட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்க போறோம். p of x வந்து இதே தான் காமன் தான். இப்போ g of x மட்டும் என்ன வருது x minus 2 ன்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துட்டு நம்ம ரிமைண்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டிவிடெண்ட் எழுதியாச்சு, டிவைசர் எழுதியாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து டிவிடெண்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேர்மான டிவைட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் கோஷன்ட். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து டிவைசர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே மைனஸ் போட்டிருக்கு இல்லையா, அப்போ மைனஸை விட்டுறாமல் அதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1/2, அப்போ மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இது மைனஸ் ஆயிரும், இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்ம 3யும் 1/2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 3 × 2 6, 6 + 1 7, 7/2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 7/2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த டேர்ம் கீழே வருது 3x. இப்போ நமக்கு வந்து புதுசாக என்ன டிவிடெண்ட் கிடைச்சிருக்கோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்க போகிறோம். அப்போது 7/2 எக்ஸ் ஸ்கொயரை என்ன பண்ண போகிறோம், டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது எக்ஸ், எக்ஸால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்போ 7/2 எக்ஸ். ஓகேங்களா? கோஷன்ட் என்னது ப்ளஸ் 7/2 எக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் 7/2 எக்ஸை எடுத்து இந்த ஃபுல் டிவைசரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ 7/2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 7/2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7/2 இன்ட்டு 1/2 நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 7/2 இன்ட்டு 1/2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 7/4 கிடைக்கும். இது எக்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ 7/4 எக்ஸ். இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்னாகும், சைன் வந்து சேஞ்ச் ஆகும், இது வந்து ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் 7/2 எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் 7/2 எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3x இருக்குது, இங்கே ப்ளஸ் 7/4 எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது என்னது 3 + 7/4. இது ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 × 4 12, 12 + 7 19, 19/4 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 19/4 எக்ஸ் ப்ளஸ் 1, இந்த 1 வந்து கீழே வந்துடுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன டிவிடெண்ட் கிடச்சிருக்கு, 19/4 எக்ஸ் ப்ளஸ் 1 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்க போகிறோம். 19/4 எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா? அப்போது கேன்சல் பண்ணும்போது என்ன ஆயிரும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும். நமக்கு கோஷன்ட் என்ன கிடைக்கும், ப்ளஸ் 19/4 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த 19/4 எடுத்து இந்த டிவைசர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ 19/4 இன்ட்டு எக்ஸ் 19/4 எக்ஸ் 19/4 இன்ட்டு மைனஸ் 1/2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே மைனஸ் கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 19/4 இன்ட்டு மைனஸ் 1/2. அப்போ என்ன கிடைக்கும், 4 × 2 8 மைனஸ் 19, 19 × 1 19. இந்த மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் 19
by 8 ஓகேங்களா இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் 19/4xும் மைனஸ் 19/4xும் கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன ஆகும்னா 1 + 19/8 என்ன கிடைக்கும் நமக்கு 1 + 19/8 அப்போ என்ன ஆகும் 1 × 8 8 8 + 19 நமக்கு என்ன கிடைக்கும் 27/8 கிடைக்கும் ஓகேங்களா இப்போ 27/8 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிமைண்டர் ஓகேங்களா இது வந்து கோஷன்ட் நீங்கள் வந்து இந்த மைனஸை வந்து விட்டுறக்கூடாது ஓகேங்களா இப்போது டிவிடெண்ட்லேயும் டிவைசர்லையும் எதில் வந்து மைனஸ் வந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து போடணும் இப்போ வெறும் 1/2 மட்டும் எடுத்து இந்த கோஷன்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது உங்களுக்கு ராங் ஆன்சர் தான் வரும் ஸோ இந்த டிவைசரில் மைனஸ் வந்துச்சுன்னா -1/2 தான் சொல்லி மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஓகேங்களா இந்த வீடியோவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ